நான் தான் அப்படி சொன்னேன். மோனாங்கிறது இவளோட பேரு. என்னடி சொல்ற? இந்த போட்டோல இருக்கவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். இவ பேரு மோனாதான். நல்லா பார்த்து சொல்லுடி, சும்மா விளையாட கூடாது. இவ பேர் கோமலவல்லி. இவ ஒரு கொலை பண்ண கேஸ்ல இவள எங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி எம்பாசில இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவ எப்படி வெளிநாட்டுல? எங்களை எல்லாம் முட்டாளாக்குன மாதிரி சர்வதேச போலீஸையும் முட்டாளாக்கி அங்க இருந்து தப்பிச்சு வந்த இவளால இனி எந்த பொண்ணுமே வெளிநாட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்ப பாரு, நீ ஒரு நியாயமான ஆப்ளிகேஷனோட வந்து நிக்கிற. ஆனா நீ போகணும்னா கூட இவளோட விஷயம் கிளியர் ஆகணும். பரிமளா, என்ன? நான் சொல்றத கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேக்குறியா? சொல்லு. இவ பேரு கோமலவல்லி இல்ல, மோனாதான். சீரியஸா தான் சொல்றியா? ஆமா, நான் ஒர்க் பண்ற ட்ரிபிக் ஹாஸ்பிடல்ல இவங்க ஹார்ட் பேஷண்டா வந்து அட்மிட் ஆனாங்க. அவள நீ கண்ணால பாத்தியா? ஐயோ, இவங்களுக்கு டியூட்டி நர்ஸ் நான் தான். வெரி குட். இவ்ளோ இன்ஃபர்மேஷன் போதும். வா ஆபீஸ்ல போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பரிமளா. என்ன? நான் சொல்றேன், இந்த மோனா ஹாஸ்பிடல்லயே ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாம இறந்துட்டாங்க. என்னடி சொல்ற? செத்து போனவ எப்படி மறுபடியும் உயிரோட வர முடியும்? அதான் எனக்கும் தெரியல. அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, என்னாச்சு? அவங்க உள்ளதான் வராங்க. தெரியும். மொட்டை மாடிக்கு வர சொல்லிருக்கேன். நீ சொன்ன மாதிரி எனக்கு அவங்க மேல டவுட் இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, அநாத ஆசிரமத்துல இருந்து வர செட்டப் மாதிரி அந்த பையன் இல்லையே. அவன் பைக் கூட அப்படி இல்ல. 1 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கான். ஆளு போலீஸ் மாதிரி இருக்கான். சரி, அவங்கள ஃபாலோ பண்ணி வேற யாராவது வராங்களா? அதுக்கு தானே நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் யாரும் வரல. நீ அவங்க கிட்ட தைரியமா பேசு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். What happened? என்னவா? அந்த அனாத ஆசிரமத்துக்காரங்க வராங்கல்ல, அவங்க மேல சந்தேகமா இருக்கு. பாப்போம், விசாரிப்போம். வணக்கங்க ஐயா. நான் சொன்னல துரன்னு, இவன் தாங்க ஐயா. ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. இவங்க பேரு கோமலவல்லி, செல்லம்மா மோனான்னு கூப்பிடுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. மோனா, இந்த பையன் உன்னோட ப்ராஜெக்டுக்கு யூஸ் ஆவானான்னு பாரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உன் குவாலிஃபிகேஷன் என்ன? பிபிஏ மேடம். பிளட் குரூப்? ஓ பாசிட்டிவ் மேடம். ஏஜ்? 21 மேடம். வெயிட்? 64 மேடம். விடாம எத்தனை கிலோமீட்டர் ரன்னிங் போவ? ஒரு 3-3.5 கிலோமீட்டர் போவேன் மேடம். நடுவுல நிக்க மாட்டியே? நிக்க மாட்டேன் மேடம். குட். ஐ திங்க் ஹி இஸ் a perfect person. மோனா, இவங்க அவங்க கம்பெனில இந்த பையனை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
சின்ன வயசுல இருந்து இந்த புள்ள பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் ஏன் பலன் கிடைக்க போகுது. பார்த்தா அனாதை பையன் மாதிரி தெரியலையே. ஒரு ரிச் லுக்ல இருக்கான். தெரியலங்கய்யா, ஏதாவது பணக்கார வீட்ல வேண்டான்னு சொல்லி ஆசிரமத்துல கொண்டு வந்து போட்டிருப்பாங்களோ என்னவோ. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பாவம், அவன் ஃபீல் பண்றான். டோன்ட் வரி மிஸ்டர் துரை, இனிமே நாங்க இருக்கோம் உங்களுக்கு. சரிங்க மேடம். நாளைக்கு நீங்க வந்து எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஓகே மேடம். மோகனா, ஐயா. தம்பியை கொஞ்ச நேரம் கீழே இருக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. தம்பி கொஞ்சம் கீழே இருந்த வந்து. சரிம்மா, வரேன் சார். வரேன் மேடம். ம். இங்க பாருங்க மோகனா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாவே, அதாவது நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். இந்த பையனை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம். அதுல அவன் பிழைக்கலாம், சம்டைம்ஸ் அவன் சாகலாம். என்னய்யா இப்படி சொல்றீங்க? ஆமா, உண்மையை தான் சொல்றேன். இந்த எலி பூனையெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு ஆராய்ச்சி. எனக்கு 10 பேர் வேணும், அவங்கள 8 பேர் கிடைச்சா கூட ஓகே. உங்ககிட்ட தான் 8 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள எனக்கு தரணும்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்கய்யா. என்ன சொந்த புள்ளைய பலி கொடுக்கற மாதிரி அவ்வளவு ஃபீல் பண்ற? இல்லம்மா, வளர்த்த புள்ளைங்க, அதனாலதான் யோசிக்கிறேன். ஃபேன்சி அமௌண்ட், அதாவது பெரிய தொகை வாங்கி தரேன். இந்த மாதிரி இன்னும் 50 பேரை கூட வளர்த்து வை, நமக்கு தேவைப்படும். என்ன மோகனா யோசிக்கிறீங்க? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.